அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரும் கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை நமக்காக இவங்க தந்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த அரசுகள் மேலே நமக்கு நிறைய குறைகள், விமர்சனங்கள் இருக்கலாம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது இல்லை. இவங்க தந்த நல்ல திட்டங்கள் என்ன அப்படின்னா, பஸ் பாஸு, சைக்கிளு, லேப்டாப்பு, இது எல்லாமே ரொம்ப அருமையான திட்டங்கள். இவங்க கொடுத்த பஸ் பாஸில் தான் நான் ஸ்கூலுக்கு போனேன். அதே மாதிரி 11ஆம் வந்ததுக்கப்புறம் சைக்கிள் கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதே நேரத்தில் என்னோட தங்கச்சி காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு லேப்டாப் கிடச்சிது. அந்த லேப்டாப்பும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இப்போ விஷயத்துக்கு வந்துடலாமா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க தொடங்கி வச்ச இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கப்பட்ட இடம் பாளையங்கோட்டை. காலையில் 8 மணிக்கு இந்த வீடியோ நாம எடுத்தோம். 70 வயசுக்கு மேற்பட்ட முதியவங்க உங்க ரேஷன் கார்டில் இருக்காங்களா? அதில் 2 பேரோ 3 பேரோ 65 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷன் பொருட்கள் உங்க இல்லம் தேடி வரும். முன்னாடி 70 வயசுன்னு வச்சிருந்தாங்க, இப்போ அதை 65 வயசா குறைச்சிருக்காங்க. இந்த ரேஷன் பொருட்கள் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு பாளையங்கோட்டையில் ஒரு வீட்டில் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த விற்பனையாளர் பேர் உமா, அந்த இடையாளர் பேர் குமாரசாமி. இவங்க காலையில் 8 மணிக்கே கொடுக்காங்கன்னா இவங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்திருப்பாங்கன்னு பாருங்க. உண்மையிலேயே இவங்களோட மெச்சத்தகுந்த பணியை நாம போற்றி வணங்கணும். இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கிற தமிழ்நாடு அரசாங்கங்களுக்கு மிக்க நன்றி. இது போன்ற பல காணொளிகளுக்கு நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் கோமதி நாயகம் விசு. நன்றி.